எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதைத்தான் மறப்பது எரிகுண்டோ கடலாயுதங்கள் எரிந்து தாப்பலானது. இந்த விருமாப்போடும் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையோடும் நிச்சயமாக இந்த கடமையிலிருந்து ஐநா தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த செயல்பாடு நடைபெறவில்லை. மாறாக இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து படுகொலைகள் ஆரம்பித்திருந்தாலும் 58, 77, 83 இருந்த படுகொலைகள் இந்த நாட்டினுடைய கொள்கை என்பது ஒரு இனவாத மயப்படுத்தப்பட்டதாகவும் அதே நேரத்திலே தமிழருக்கு எதிரான இனப்படுகொலைக்கான கொள்கைகளை உடையதாக காணப்படுவதன் அடிப்படையில் தான் நான் மாமனாக இருக்கின்றேன். அளமா என்ன தெரிஞ்சவர்களுக்கு 85ஆம் ஆண்டு இந்த கைதடி பிரதேசத்துக்கு நான் ஒரு சிறிய போராளியாக ஒரு பொறுப்பாளராக வந்தேன். 85ஆம் ஆண்டுலேருந்து எனக்கு தெரிய நான் 2005ஆம் ஆண்டு இந்த பிரதேசத்தை விட்டு போகும் வரைக்கும் இந்த மண்ணில் ஒரு பொறுப்பாளராக இருந்தேன். 1985ஆம் ஆண்டுலேருந்து 88ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த கைதடிக்குள்ளேயே தாழ்ந்தேன். அடுத்ததாக அணையாவளுக்கு சார்பாக வைத்தியர் விஜயசீலன் அவர்கள் நினைவிலை வழங்க அடுத்ததாக கிருசாந்தி தொடர்பான நினைவு பேருரையை கிருசாந்தியின் மைத்துனர் மயூரன் அவர்கள் கருத்துரைத்தார். புதுவை இரத்தினதுரை இந்த ஏனையின் வீதிக்கும் அங்கே இருக்கின்ற கொட்டுக்கிணத்துக்கும் இடைப்பட்ட இந்த வயல் பரப்பிலே முற்றுமுழுதாக சூனிய பகுதியாக இருந்து இந்த நிலத்திலே பல உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் இங்கே புதைக்கப்பட்டன. சோமரத்ன ராஜபக்ச ஜூலை மாதம் நீதிமன்றத்தில் தன்னுடைய சாட்சியை கூறி சில வாரங்கள் இந்த பாதை முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டு அதனால ஒளி வீச்சு இயந்திரங்களை பயன்படுத்தி. வணக்க மக்களை, நான் இப்போது யாழ்ப்பாணம் செம்மணி வளைவுக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கின்றேன். அதாவது யாழ்ப்பாணம் வரவேற்கிறது என்ற அந்த வளைவு கட்டிடத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த செம்மணி என்பது தமிழர்களுடைய வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு இடமாக, அதாவது பல கராய் படிந்த வரலாறுகளை சுமந்த ஒரு இடமாக காணப்படுகின்றது. இன்றைய நாளிலே இங்கே ஒரு நிகழ்வு நடைபெறப் போகின்றது. அதாவது நிகழ்வு என்று சொல்வதை விட தமிழர்களுடைய வாழ்விலே கரைவடைந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். அதாவது 1996ஆம் ஆண்டு சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு இடமாக இந்த செம்மணி வளைவு பகுதி இருக்கின்றது. இன்றைய நாளிலே அந்த 29வது சிரார்த்த தினம், அதாவது அந்த கிருசாந்தி என்ற மாணவி கொல்லப்பட்டு 29வது சிரார்த்த தினம் இங்கே நடைபெறுவதற்கு தயாராக உள்ளது. இந்த சிரார்த்த நிகழ்விலே என்னென்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றன என்பதை இந்த காணொளி ஊடாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்போது அதற்கான ஆயத்தங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சமூக ஆர்வலர்கள் பிறர் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றார்கள். இங்கே சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. கிருசாந்தி குமாரசாமி அவர்களுடைய அந்த ஞாபகார்த்தமாக ஒரு ஊர்தி கூட, அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஊர்தி கூட இங்கே கொண்டு வந்து விடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்க்கலாம் இங்கே என்னென்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பதை. அதாவது செம்மணி படுகொலை என்று போட்டு இங்கே ஒரு பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது.
7/9/1996 அன்று யாழ் சுண்டுக்குழி பாடசாலை மாணவியான கிருசாந்தி ஸ்ரீலங்கா படையினரால் கூட்டு பாலியல் வன்முணர்வின் பின்னர் கொலை செய்யப்பட்டு செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்டார். அந்த பதாகை இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் விசேடமாக இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஊர்தியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இங்கே என்னென்ன விடயங்கள் இடம்பெறப் போகின்றன என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி உள்நாட்டு பொறிமுறை வேண்டாம், தமிழ் இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணையை மட்டுமே நாங்கள் கோருகின்றோம். இங்கே பார்த்தால் தெரியும், இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது செம்மணி மனித புதையுடிகள் இனவழிப்புக்கு சார்ந்து ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துகின்ற அந்த வசனங்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணியிலே தற்போது மனித புதைகுழிகள் தோண்டப்பட்டு அங்கே இருந்து பல நூற்றுக்கணக்கான மனித எண்பு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இந்த நிகழ்வு இடம்பெறுவது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இங்கே பார்த்தா தெரியும், சுண்டுக்குழி பாடசாலை அந்த டையோடு இங்கே ஒரு மாணவியின் ஒரு ஆடை இங்கே முன்னுக்கு கட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது செம்மணி படுகொலை நாள் 7/9/1996, அதாவது கிருசாந்தி குமாரசாமி அவர்கள் இறந்த நாளை இங்கே செம்மணி படுகொலை நாளென இங்கே குறிப்பிட்டு பதாகை வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கிருசாந்தி குமாரசாமி என்பவர் தனியே ஒருவராக கொல்லப்படவில்லை, அவர் ஒரு குடும்பமாக கொல்லப்பட்டார். 7/9/1996 அன்று செம்மணியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் கொல்லப்பட்ட இவர்களுடன் அங்கே கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட அனைவரையும் நினைவு கூறுகிறோம் என்று அந்த பதாகையிலே மேலும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நிகழ்வு ஆயத்தமாக இருக்கின்றது. இங்கே பலரும் வந்திருக்கின்றார்கள். சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தி அவர்களின் இழப்பும் ஒரு கொடூரமான முறையில் நடைபெற்று மறைக்கப்பட முயற்சித்த ஒரு சம்பவமாகத்தான் பார்க்க வேண்டியுள்ளது. ஆனால் எமது உன்னத ஆத்மாக்களின் எமது இன விடுதலை அந்த விடயங்களை படிப்படியாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இன விடுதலை போருக்காக ஒரு உன்னத ஆத்மா மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் என்ற ஒரு வார்த்தை மக்களுக்கு அறைகூவல் விடுத்தார். அந்த அறைகூவலின்படி கிருசாந்தி அம்மா படுகொலை செய்யப்பட்ட காலங்களில் மக்கள் போராட்டம் மிகவும் உன்னத நிலையை அடைந்த வண்ணம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த பேரினவாத சிங்கள அரசு எமது உரிமைகளை அடக்குவதற்காக இந்த விடுதலை பயணத்துக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் மிரட்டி படுகொலை செய்து புதைகுழிகளில் போட்டு வந்த வரலாறு தான் நீண்டு கொண்டு போகின்றது. அந்த வழியில் முதலில் அந்த விடுதலைக்காக நேரில் பங்களிப்பவர்களை படுகொலை செய்தது. பின்னர் மறைமுகமாக உதவி செய்பவர்களையும் படுகொலை செய்து புதைகுழிகளில் புதைத்தது. இறுதியாக மக்கள் போராட்டம் என்ற ஒரு பெரும் கனதியான போராட்டம் மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது எதிரியானவன் செய்வதறியாது பாடசாலை மாணவர்களையும் சாதாரண பொதுமக்களையும் வீதியால் செல்லுகின்ற அனைவரையும் புதைகுழிகளில் தள்ளுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வந்திருக்கின்றான். அந்த வகையில் 96ஆம் ஆண்டு இதே நாள் எமது பாடசாலை மாணவி கிருசாந்தி அவர்கள் வழிமறிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்றாகும். அந்த கிருசாந்தியுடன் மட்டுமல்ல, கிருசாந்தியை தேடி வந்த தாயார், சகோதரன்,
அயல் வீட்டர் என அந்த படுகொலை நீண்டு கொண்டே போகின்றது. எனவே இந்த படுகொலையை நாம் இதில் நினைவுகூறுவதாக மட்டுமில்லாது அந்த மக்கள் போராட்டம் என்ற கனதியான செயற்பாட்டிற்கு நாம் மக்கள் ஒவ்வொருவரையும் உள்வாங்கி அனைவரும் ஒன்று திரண்டு இப்படியான எழுச்சியான வடிவத்தை நாம் சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். எனவே எமது இனத்தின் முடிவுக்காக இப்படியான நிகழ்வுகளை நாம் சர்வதேசம் பார்த்து ஒரு விழிப்படையும் வண்ணம் எமது செயற்பாடுகளை முன்னெடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றபடியினால் அனைவரும் இதை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று கேட்டு, இன்று இந்த கிருசாந்தி அம்மாவின் நினைவு நாளுக்காக பொதுச்சுடரினை கிருசாந்தி அவர்களின் சிறிய தந்தையார் ஆறுமுகநாதன் அவர்கள் ஏற்றி வைப்பார். அடுத்து கிருசாந்தி அவர்களுடன் எமது மண்ணில் தம்மை ஆகுதியாக்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த விடுதலை பயணத்தில் தம்மை அர்ப்பணித்த தியாக செம்மல்கள் அனைவருக்குமாக மௌன வணக்கத்தினை செலுத்துவோம். முதலாவது மாலையை கிருசாந்தி அவர்களின் மைத்துனர் மயூரன் அவர்கள் ஏற்றி வைத்தார். அடுத்ததாக பொது அமைப்புகளின் சார்பில் இன்பமண்ணா அவர்கள் மலர் மாலை அணிகிறார். அடுத்ததாக மாலை அணிவித்தல் ஊடகவியலாளர் சார்பில் யாராவது ஒருவர் மாறு. அடுத்து மலரஞ்சலியினை காணாமலாக்கப்பட்டோர் அமைப்பின் சார்பில் கோதிய அம்மா அவர்கள் மலரஞ்சலி செலுத்துமாறு அழைக்கின்றோம்.
அடுத்து பொதுமக்கள் அனைவரும் மலர் அஞ்சலியினை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். எப்படித்தான் மறப்பது, எதை எதைத்தான் மறப்பது, எரிகின்ற கனலாயுதங்கள் எரிந்து தாம்பரானது. எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது, எரிகின்ற கனலாயுதங்கள் எரிந்து தாம்பரானது. நோய்கடந்து போனவர்கள் நெஞ்சை விட்டு பறகுமா, முன்னே வாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா. எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு கனலாயுதங்கள் எரிந்து தாம்பரானது. காலங்கடந்து போனாலும் கண்ணீர் கதைகளங்கே நிற்பதற்கு இதை வந்து தேடுமா. மாறாத காயங்கள் பார்த்துக்க யார் வருவார், மனதில் உள்ள துரோகங்கள் விடுதலையின் காலங்கள், விடுதலையின் காலங்கள். எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு கடலாயுதங்கள் எரிந்து தாவரானது. நாங்கள் வாழ்ந்த பூமியிலே மரணத்தின் மூலங்கள், நீராத வலியுடனே ஓடி போகும் காலங்கள். தாய் மண்ணே பூமணியில் எத்தனையோ தியாகங்கள், தாயே நாங்கள் கண்ட செல்வங்கள், நாங்கள் கண்ட செல்வங்கள். எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது, எரிகின்ற கடலாயுதங்கள் எரிந்து தாம்பரானது. நீதி கேட்டு நிலவின்றி நாழ்மையோட நிற்கிறையா, எரிந்து தாம்பரானது. எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு கடலாயுதங்கள் எரிந்து தாம்பரானது. எப்படித்தான் மறப்பது, எதை எதைத்தான் மறப்பது, எரிந்து தாம்பரானது. எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது. அடுத்ததாக கிருசாந்தி தொடர்பான நினைவு பேருரையை கிருசாந்தியின் மைத்துனர் மயூரன் அவர்கள் கருத்துரைத்தார்.
மறைந்த கிருசாந்தி குமாரசாமி அவர்களின் 29வது ஆண்டு நினைவு தினம். கிருசாந்தி அவர்கள் இதே நாளில் 29 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை அரச படையினரால் கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டிருந்தார். இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டிருந்த 29வது ஆண்டு நினைவு கூற ஏற்பாடு செய்திருந்த பல்வேறு ஏற்பாட்டு தரப்பினருக்கும் இந்த நினைவு நாளில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் எமது குடும்பத்தினருக்கு உற்றார் உறவினர் நண்பர்கள் என்னும் வகையைச் சேர்ந்தவர்களாகவே நாம் கருதுகின்றோம். எமக்கு அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தும் இந்த நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டமையினால் நாம் அவர்களை எமது உறவினர்கள் என்று கருதி கொள்வோம். அவர்களுக்கு எனது நன்றி உணர்வு மிக்க காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருசாந்தி அவர்கள் மிகச் சிறந்த மாணவியாக சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியிலே அந்த நாளிலே 8 பாடங்களில் இருந்த நேரத்தில் 7 பாடங்களில் விசேட சித்தி டிஸ்டிங்ஷன் சித்தியை பெற்றுக்கொண்ட ஒரு சிறந்த மாணவி. அவருடைய கனவு வைத்தியராக வேண்டும் என்றும் அதுவும் அவர் மிகச்சிறந்த பொறுப்பேற்றினை பெற்று கொழும்பு மருத்துவ கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற கனவுடன் இருந்ததாக அவருடைய தம்பியார் பிரணவர், அவர் என்னிலும் 1 வயது குறைந்தவர், என்னுடன் உயர்தர கல்வியை கற்றிருந்தார். அவர் சாதாரண தர பரீட்சையை எழுத முடியாத நிலையில் இடம்பெறும் காலத்தில் அந்த பரீட்சை நடைபெறாத நிலையிலும் அவர் உயர்தரத்தில் எங்களுடன் அடுத்த வகுப்பில் இருந்தாலும் அடுத்த வருடத்தில் இருந்தாலும் மிக மீத்திறமை மிக்க மாணவன், மிகவும் சிறந்த மாணவன். நாங்கள் அவரிடம் பார்க்க 1 வயது கூடவாக இருந்த பொழுதும் அவருடைய கல்வி புலமையை கண்டு ஆச்சரியப்பட்ட தக்கவர். பெரியோவான் கல்லூரியில் கல்வி கற்றவர். அப்ப அவர் எங்களுக்கு சொல்லிக் கொள்வார், தாங்கள் என்னுடைய தமக்கையாரினுடைய உயர்தர பரீட்சையை முடித்து கொண்டு நிச்சயமாக கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அவருடைய கிருசாந்தி அவர்களுடைய தமக்கையார் கொழும்பிலே சீமா கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார். அவர்கள் அனைவருமே கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தனர். இந்த உயர்தர பரீட்சை 96ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையை முடித்துக்கொண்டு கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையிலே கிருசாந்தி அவர்கள் தன்னுடைய உயிர் தோழியாகிய நண்பியின் மரணத்தை கேள்வியுற்ற நிலையில் மிகவும் மனவிரக்தியுடன் இருந்தார் என்று அறிய முடிகின்றது. அந்த நிலையில் இரசாயன பாட பரீட்சையை முடித்து கொண்டு வருகின்ற நேரத்தில் இதே நேரம் கிட்டத்தட்ட இப்பொழுது நான் உரையாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தான் இந்த மண்ணில் இருந்த சோதனை சாவடியில் அவர் தடுத்து வைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு
பல இராணுவ படையினரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறப்பின் பின்னர் அவர் புதைக்கப்பட்டிருந்ததாக சாட்சியங்களின் மூலம் அறிய தரப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் அவரை தேடி சென்ற, அதாவது பாடசாலை மாணவன் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, பாடசாலையின் பிரதி அதிபர் மிகவும் கண்ணியமும் கட்டுப்பாடும் மிகுந்த ஒரு அதிபர் தன்னுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய மகள் ஏன் இன்னும் காண வரவில்லை என்று இந்த இடத்திலே சோதனை சாவடியில் அவரை அவதானித்த வேறு நபர்களின் கருத்தினை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்த அவர் எங்கே இருக்கின்றார் என்று வினாவிய வேளையில் அவருடைய பாதுகாப்புக்கு இன்னும் ஒரு நண்பர் ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலே அவர்களையும் விளைச்சத்தனமாக படுகொலை செய்யப்பட்டு இந்த நினைவு நாள் அவர்களுக்கும் உரிய நினைவு நாள். என்னை பொறுத்தவரையில் எனது நண்பனான பிரணவன் அவர்களின் இழப்பு என்று என்னுடைய உயிருள்ளவரை இது ஞாபகத்திலிருந்து அழியாது. அதே நேரத்தில் கிருஷாந்தியின் தமக்கையாராகிய பிரசாந்தி அவர்கள் இந்த விடயத்தில் அதிகளவு தாக்கத்தை சுமந்தவராக, மிகுந்த வலி சுமந்தவராக இந்த நாட்டை வெறுத்து இந்த அவருடைய கொள்கையின்படி இந்த நாடானது மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்புடைய நாடு அல்ல என்ற காரணத்தினால் இது தன்னால் மறக்கப்பட வேண்டிய விடயம் என்ற கோட்பாட்டால் இது பற்றி எவருமே இனிமேல் முயற்சிக்க கூடாது என்று எங்களுடன் உரையாடும் பொழுது கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நாட்டை தான் மறக்கப் போகின்றேன், இது மனிதர்கள் வாழ்வதற்குரிய நாடு அல்ல, இந்த உலகத்தில் இது அவ்வாறான ஒரு நாடாகவே கருதப்படும் என்று மிக விரக்தியுடைய நிலையில் அவருடைய வங்கி கணக்கை கூட வந்து பார்ப்பதில்லை. அவ்வளவு தூரம் அவருடைய வீடு இருக்குது, அவருக்கே உரித்தான வீடு கைதடி சந்தியில இருக்கு. அதை கூட அவர் படம் கூட எனக்கு போடக்கூடாது, அது என்னவா இருந்தாலும் அதை பற்றி கூட என்னோட கதைக்க கூடாது, அவ்வாறு விரக்தி விட்ட ஒரு ஆளாகவே இருந்து வருகின்றார். இவ்வாறான மிகவும் பாரதூரமான பிரச்சனை, பாரதூரமான கொலைகளை செய்துவிட்டும் இந்த இராணுவம், இந்த இலங்கை அரசாங்கம் அதனை பாதுகாப்பு படை என்ற பெயர் குறித்து நிற்கின்றது. இது வெட்கப்பட வேண்டியதா, வேதனைப்பட வேண்டியதா, நகைப்புக்குரியதா என்று என்னால் கருத்து தெரிவிக்க முடியாத நிலையில் உள்ளேன். இந்த நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். இந்த கிருஷாந்தி அவர்களுக்கான மீது சட்டபூர்வமாக அணுகப்பட்டிருந்தாலும் அதிலும் மேலாக இதை ஒரு ஆதாரப்படுத்த முடியாத வகையில் பல்வேறு தரப்பினர் கொன்று குவிக்கப்பட்டு அவர்கள் புதைகுழிகளில் கண்டெடுக்கப்பட்டு இப்பொழுதுதான் அது வெளிக்கொணரப்பட்டு வருகின்றது. இந்த நேரத்தில் உணர்வுள்ள, உயிருடன் வாழ்கின்ற உணர்வுமிக்க மனிதர்கள் இந்த நிகழ்வை, இந்த அவலமான நிலையை உணராமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்கள் எந்த வகையில் எங்களுடன் மனிதர்களாக கருதப்படக்கூடிய, தமிழர்களாக கருதப்படக்கூடியவர்களாக வாழ்வார்கள் என்றது கேள்விக்குறியாக இருக்கின்றது. எந்த ஒரு மனிதனும் இங்கே பாசப்படைப்பால் கட்டுன்ற பல நூறு மக்கள், அதாவது அவர்களுடைய சகோதரங்கள், அயற்குடும்பத்தினர் காணாமல் போயுள்ளார்கள். ஆனால் அவர்கள் தான் இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களா என்ற ஆதாரப்படுத்துகிற நிலைமையில்
சில மிகவும் அல்லலுறுட்டு வருகின்றன. இந்த விடயங்கள் சர்வதேச ரீதியில் முன்கொணரப்பட வேண்டிய விடயங்களாகவே இருந்து வருகின்றது. இதற்கு சரியான நீதி பொறிமுறை ஒன்று அவசியமாகின்றது. இதற்காக இந்த மக்கள் பாடுபட வேண்டும் என்பதே எனது ஆகும். இன்னும் பலர் இது தொடர்பாக தமது கருத்துக்களை பதிய வேண்டிய நிலையில் நான் இந்த விடயத்தில் இருந்து இந்த விழாவிலே பங்கு பெற்றி, அதாவது இந்த நினைவு தினத்திலே, அதாவது 29வது வருட நினைவு தினத்திலே எமது உற்றார் உறவினர்கள் என்று கருதக்கூடியவர்களாக உங்கள் அனைவரையும் கருதி கொண்டு உங்கள் அனைவரின் வருகைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். கிருஷ்ணாந்தி தொடர்பாக துன்பதுயரமான நிலையில் அவர்களின் குடும்பம் இருக்கின்றனர் என்பதை வெளிப்படுத்தி இதற்கு சர்வதேச நீதியே தேவை என்ற கருத்துடன் மயூரன் அவர்கள் கருத்தை முன்வைத்து சென்றுள்ளார். இதன் அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு சிந்துபாத்தி இந்து மயான உதயகுழி வழக்காளி கிருபாகரன் அவர்களை என்று அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பல வருடங்களாக கிருஷாந்தி அவர்களுடைய நினைவேந்தலாக மட்டும்தான் நாங்கள் நடத்தி வந்தோம். இந்த வருடம் இதை நினைவேந்தல் நிகழ்ச்சியாக நடத்த வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏனென்றால் கிருஷாந்தியினுடைய படுகொலையுடன் 11 இராணுவ அதிகாரி குற்றஞ்சாட்டப்பட்டு 2 மரணித்தார்கள், 1 தப்பியோடினார், 2 பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில் 6 பேருக்கு மட்டும்தான் அந்த மரணனை வழங்கப்பட்டது அக்பார் நீதிமன்றத்திற்கு முன்னால். ஆனால் உண்மையான பல சாட்சியங்கள் இருக்கின்றன. சில பேர் மரணித்து விட்டார்கள், சில பேர் தங்களுடைய சுயநினைவை இழந்து நிற்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இவை அனைத்தையும் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய தேவை என் முன்னால் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த சாட்சியங்களையும் ஊடகவியலாளரையும் மையமாக கொண்டு இதனை ஆவணப்படுத்துவதற்காக முதல் கட்டமாக இந்த வருடம் இதனை நாங்கள் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியாக ஆரம்பித்து இருக்கின்றோம். அடுத்து வரும் ஆண்டுகளில் அதனை ஒரு ஆவணமாக இதில் வெளியிடுவோம். அவ்வாறான பல சாட்சியங்கள் இருக்கின்றன. வெளிப்படுத்தப்படாத ஒரு சில சாட்சிகளை நான் இங்கே கூற விரும்புகிறேன். முதலாவது சாட்சியாக இந்த கிருஷாந்தியினுடைய படுகொலையின் பிரதான முதன்மை சாட்சியான ஆறுமோநாதன் புவனேஸ்வரி அவர்கள் இந்த மனித புதகுலியிலே 7ஆம் தேதி காலை கிருஷாந்தியுடைய நண்பி ஞானந்தி இராணுவ வாகனத்தினால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அதனை படுகொலை அல்லாது அதனை ஒரு விபத்தாக கருதி அதற்கு தீர்ப்பு வழங்கி அது சாதாரண நிகழ்வாக முடிவடைந்து விட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கிருஷாந்தியுடைய நண்பி அதே மணியளவில் புங்கங்குளம் சந்தியில் வைத்து ஞானந்தி இராணுவ வாகனத்தினால் அடித்து படுகொலை செய்யப்படுகின்றார். மதியம் 12:30 மணிக்கு இதில் கிருஷாந்தி தடுத்து நிறுத்தப்படுகின்றார். கிருஷாந்தியை தடுத்து நிறுத்துமாறு ஒரு சில பெண்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சோமரட்ன ராஜபக்சவிடம் ஒரு துண்டு வழங்கப்பட்டதாக சோமரட்ன ராஜபக்ச சென்ற கிழமை தன்னுடைய செய்தியை ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அத்துடன் குறிப்பாக குமாரசாமி ராசம்மா அவர்களும் 2:30 மணியளவில் குறித்த 2வது சோதனை சாவடிக்கு வருகிறது மீண்டும் இங்கே இருந்து ஞானந்தியினுடைய வீட்டுக்கு சென்று அங்கு கிருஷாந்தி வந்ததாக விசாரித்து மீண்டும் வந்து 1வது சோதனை சாவடியில் மீண்டும் அங்கு விசாரித்து அங்கு வைத்து கைது செய்யப்படுகின்றார். இந்த நிகழ்வை கண்கண்ட சாட்சியமான கைதடியைச் சேர்ந்த கணநாதன் இறந்து விட்டார். சாட்சியம் மறைக்கப்பட்டு விட்டது, மறந்து விட்டது. எனவே நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம். இன்னும் பல சாட்சியங்கள் உயிருடன் இருக்கிறார்கள். கிருஷாந்தியை மட்டுமல்ல, செம்மணி படுகொலையுடன் தொடர்புபட்ட பல கண்கண்ட சாட்சியங்கள் அந்த சித்திரவதைகளை அனுபவித்து இறுதி பலாலி யாழ்ப்பாணம் 512வது பிரிகேட்டினுடைய தலைமைச் செயலகம் 53வது படையணி, அதனை விட இராணுவ காவலர்கள் இருந்த அனைத்து பகுதியிலும் இருந்த மக்கள் சாட்சியங்கள் வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளக சாட்சிகளை வழங்க தயாராக இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த ஏனையின் வீதிக்கும்
அங்கே இருக்கின்ற கொட்டுக்கிணத்துக்கும் இடைப்பட்ட இந்த வயல் பரப்பிலே முற்றுமுழுதாக சூனிய பகுதியாக இருந்து இந்த நிலத்திலே பல உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் இங்கே புதைக்கப்பட்டன. சோமரத்ன ராஜபக்ச ஜூலை மாதம் நீதிமன்றத்தில் தன்னுடைய சாட்சியை கூறி சில வாரங்கள் இந்த பாதை முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டு அதன் ஒளி வீச்சு இயந்திரங்களை பயன்படுத்தி கனகர வாகனங்களை பயன்படுத்தி இங்கே அகழ்வு செய்து அந்த எண்புகளை எடுத்து எரித்ததாக இந்த பகுதியினுடைய வசிக்கின்ற மக்கள், கண்கண்ட மக்கள் சாட்சி சொல்ல தயாராக இருக்கின்றார்கள். இவ்வாறு பல சாட்சியங்கள் இருக்கின்றன. மணியந்தோட்டம் மனித புதர்களுடைய சாட்சிகளும் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. அந்த இடத்தை அடையாளம் காட்டக்கூடிய சாட்சியங்களும் தற்பொழுது கிடைத்திருக்கின்றது. இலங்கை ராணுவத்தினுடைய ராணுவ தளபதியாக இருந்த முக்கிய ராணுவ தளபதியாக ஓய்வு பெற்று பின்னர் தூதுவராக பணியாற்றிய ஒரு ராணுவ தளபதியும் புங்கங்குளம் ராணுவ முகாமுக்கு 53வது படையணியின் கஜபாகு படையணியினுடைய அரியாலை நல்லூர் ஜால்நகரனுடைய தளபதியாக கடமையாற்றி இருக்கின்றார் என்பது தற்போது கிடைத்திருக்கின்ற சான்று. இவற்றை எல்லாம் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இன்று இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். ஆவணப்படுத்தி கிருஷாந்தினுடைய படுகொலைக்கு மட்டுமல்ல, செம்மணி படுகொலைக்கு மட்டுமல்ல, இங்கே இழைக்கப்பட்ட அனைத்து படுகொலைக்குமான அது மண்டதீவு வரை அது நிகழ்கின்றது. மண்டதீவில் கூட 58 பொதுமக்கள் கைது செய்யப்பட்டு அல்லப்பட்டி மண்டதீவு ஊடாக யாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்றுவதற்காக மனித கேடயமாக பயன்படுத்தி ராணுவத்தின் போர் அரங்கின் முற்பகுதியில் மக்களை 3 நாள் உணவில்லாமல் கொண்டு சென்ற சாட்சியம் இருக்கின்றன. ஆனால் இவையும் இலங்கையுடைய உள்ளக நீதி பொறுமுறைக்கு சாட்சி வழங்க தயாராக இல்லை. எனவேதான் நாங்கள் ஒரு சர்வதேச நீதி பொறுமுறை கோருகிறோம். அது கிடைக்கின்ற போது அதற்கான சாட்சிகளை இவர்கள் மறைந்தாலும் நாவட ரீதியாக நாங்கள் அதனை கையளிப்போம் என்று இந்த இடத்தில் கிருஷாந்தி அவர்களுக்கு நான் இதை கூறிக்கொண்டு, நிச்சயமாக இந்த நீதி கிடைக்கின்ற போதுதான் எங்களுடைய கிருஷாந்தி அக்கானுடைய ஆத்மா சாந்தி அடையும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிருபாகரன் அவர்கள் இந்த மனித புதைகுழிகளின் சாட்சியம் எந்தளத்துக்கு அவசியம், அதை எவ்வாறு பேண வேண்டும் என்ற கருத்தினை கிருஷாந்தியின் நினைவு இடையில் முன்வைத்திருக்கின்றார். அதற்கு நன்றிகள். அடுத்ததாக தியாகராஜா நிரோஸ் அவர்கள் வலிகிழக்கு பிரதேச தவிசாளர் கிருஷாந்தி தொடர்பான கருத்துரை வழங்க. தமிழ் மக்களிடத்திலே, அதாவது அவர்களுடைய பூர்வீக தாயகத்திலே அவர்கள் திட்டமிட்ட அரச பயங்கரவாதத்தின் காரணமாகவும் அதே நேரத்திலே இனப்படுகொலையின் அரச கொள்கையின் காரணமாகவும் கொன்றளிக்கப்பட்ட சாட்சியங்களில் ஒன்றாக கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய இந்த மீளெழுகை காணப்படுகின்றது. அதாவது அவர் எங்களுடைய மக்களிடத்திலே இருந்து ஒரு பாடசாலை மாணவியாக தன்னுடைய கல்வியை தொடர முடியாதவராக, ஒரு பெண்ணாக தன்னுடைய மானத்தை காப்பாற்ற முடியாதவராக, இலங்கை அரசாங்கத்தினுடைய கொள்கைகளின் காரணமாக, பேரினவாத கொள்கைகளின் காரணமாக கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலே, இந்த நாட்டிலே எங்களுக்கு எதிராக எத்தனையோ இனப்படுகொலைகள், அதே நேரத்திலே பாலியல் பலாத்காரங்கள், படுகொலைகள், சிறுவர்கள் கொன்றளிக்கப்பட்ட சம்பவங்கள், வயது வேறுபாடின்றி கொன்றளிக்கப்பட்ட சம்பவங்கள், கடத்தப்பட்டு அவர்கள் இன்றும் மீள திரும்பாத நிலைமைகள், அரசியல் கைதிகளாக வாடுகின்ற நிலைமைகள் இருந்த போதும் இந்த நாட்டினுடைய கொள்கை என்பது ஒரு இனவாத மயப்படுத்தப்பட்டதாகவும் அதே நேரத்திலே தமிழருக்கு எதிரான இனப்படுகொலைக்கான கொள்கைகளை உடையதாக காணப்படுவதன் அடிப்படையில் தான் இந்த படுகொலைகள் அனைத்தும் நடைபெற்றிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், இன்றைய நிலைமையில் கூட செம்மணியிலே உடலங்கள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எலும்பு கூடுகளாக எங்களுடைய உறவுகள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை எவற்றுக்கும் இந்த உள்நாட்டு பொறிமுறையின் வாயிலாக ஒரு பூச்சாண்டி விசாரணை ஒன்றை மேற்கொள்ள முடியும் என்று இந்த அரசாங்கமும் கூறி வருகின்றது. காலத்துக்கு காலம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு வந்த போதும் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இந்த நாட்டின் தேசிய கொள்கையாக எந்த விதமான நீதி தீர்வும் வழங்கப்படவில்லை, எந்த விதமான பொறுப்பு குரலும் இடம்பெறவில்லை. இந்த சம்பவம் கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய இந்த துப்பாக்கிய சம்பவம் இடம்பெறுகின்ற போது இன்று ஆட்சியிலே இருக்கின்ற அரசாங்கத்தின் ஜனாதிபதி அவர்களும் கூட சந்திரிகா அரசாங்கத்துடன் இணைப்பை கொண்டிருந்தார், அமைச்சரவையிலே இருந்தார்.
அப்படியாக பலதரப்பட்ட அதாவது ஒரு மூடு மந்திரங்களினூடான விசாரணைகள் தான் இப்போது இந்த தேசத்திலே எப்போதும் தமிழருக்கு எதிரான விடயத்திலே நடந்து வருகின்றன. நீதிமன்ற தீர்ப்புகள் கூட அதாவது சிங்கள பௌத்த பேரணவாதத்துக்கு எதிராக இந்த நாட்டிலே செல்லுபடியற்றதாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு சர்வதேச பொறிமுறையின் வாயிலாகத்தான் எங்களுக்கு இவ்வாறான மிலைச்சத்தனமான மனித உரிமை மீறல்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற இனமாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம். அந்த இடத்திலே தான் இந்த ஆன்மாக்கள் எங்களுடன் எழுந்து பேசிக் கொண்டிருக்கின்றன. சிந்தித்து பாருங்கள், இன்று போர் முடிந்து 16 ஆண்டுகள் ஆகின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஒவ்வொரு எங்களுடைய இனத்தில் இருந்து படுகொலை செய்யப்பட்ட ஆன்மாக்களும் இன்று எழுந்து பேசிக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு சரியான சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகின்றோம். எங்களுடைய இனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்றதை தெளிவாக எங்கும் சொல்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு மக்கள் திரட்சியாக கிருஷாந்தி குமாரசுவாமி உள்ளிட்ட எங்களுடைய மண்ணிலே படுகொலை செய்யப்பட்ட, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட, அதே நேரத்திலே தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக கொன்றளிக்கப்பட்ட சகலருக்குமான நீதியை கோருவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக பொன்ராச பிரபாகரன், முன்னாள் போராளி ஈஸ்வரன் அவர்கள் கருத்துரை வழங்குகிறார். கிருஷாந்தி குடும்பத்தினருக்கும் அவருடைய இறப்புக்கு முன்னதான இந்த நிகழ்வில் சிறந்தாழ்த்தி கொண்டு நான் நினைக்கிறேன், இந்த இன விடுதலை போராட்டம் நான் அறிய முதற்கட்டம் கல்வி என்ற அடிப்படையில் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தோம். பின்னர் தரப்படுத்தல், இந்த கல்வி தரப்படுத்தல், அதுக்கு பின்னர் மொழி தொடர்பான போராட்டம், பின்னர் நிலம் தொடர்பான போராட்டம், அந்த விடுபட்ட நிலங்களை மீட்கிறதுக்கான போராட்டம், இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்களை தாண்டி காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டம், இன்றைக்கு மனித உடலங்கள், இந்த மண்ணிலே தாழ்க்கப்பட்ட உடலங்கள் இன்றைக்கு 240 எடுக்கப்பட்டுள்ளது. 239 முழுமையாக ஆழ்ந்தெடுக்கப்பட்டு ஒரு உடலங்கள் எடுக்கப்படாமல் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கு. இதுல இறுதியாக எடுக்கப்பட்ட அந்த உடலம் நீங்கள் போட்டோ ஆவணங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு திட்டமிட்டு உயிரோடு புதைக்கப்பட்டு உடலங்களாக தெரியுது. ஏன்னா நான் உண்மையில இந்த இன விடுதலை போராட்டத்தில் இணைந்த காலத்திலிருந்து பல உடலங்களை உயிர்களற்ற உடலங்களாக பார்த்தவர். எனவே இந்த கடைசி இறுதியாக எடுக்கப்பட்ட அந்த சாட்சியம் திட்டமிட்டு கைகள் கட்டப்பட்டு இருத்தி புதைக்கப்பட்டதான் நாங்கள் எனக்கு தெரிஞ்சதில் நான் கருதி கொள்றேன். ஆகவே இந்த இனம் எப்படி காவு கொள்ளப்பட்டது என்பதை தெளிவான சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டது. கிருஷாந்தி, நான் நினைக்கிறேன் மாமனாக இருக்கின்றேன், ஆழமா என்ன தெரிஞ்சவர்களுக்கு 85ஆம் ஆண்டு இந்த கைதறி பிரதேசத்துக்கு நான் ஒரு சிறிய போராளியாக ஒரு பொறுப்பாளராக வந்தேன். 85ஆம் ஆண்டுலேருந்து எனக்கு தெரிய நான் 2005ஆம் ஆண்டு இந்த பிரதேசத்தை விட்டு போகும் வரைக்கும் இந்த மண்ணில் ஒரு பொறுப்பாளராக இருந்தவன். 1985ஆம் ஆண்டிலிருந்து 88ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த கைதறிக்குள்ளேயே தாழ்ந்தேன். 1987ஆம் ஆண்டு இராணுவம் இந்த இடத்தை விட்டு வெளியேறதுக்கு முயற்சி செய்து அதை தடுக்கிற ஒரு பணியிலே இருந்தான். 1987ஆம் ஆண்டு இந்த கிருஷாந்தி குடும்பம் பாரிய செல்லடியோட இந்த குடும்பம் அனைவரும் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அந்த வீட்டுல முகாமிட்டு அந்த முகாம் என்ற பொறுப்பாளராக இருந்தது நான். தாயார் பெறுவா, எனக்கு மாலை தெரியாது, தாயார் அப்பப்ப வீட்டை பார்த்துட்டு போவார். கிருபா, இந்த கிருபா என்பவர் என்னோட பல நாட்கள் மோட்டார் சைக்கிள் பின்னுக்கு இருந்து பயணிக்கிறார். எனவே இந்த குடும்பம் தொடர்பான ஆழமான விஷயங்கள் தெரிஞ்சால் நான் தொடர்ந்து அது சம்பந்தமாக கலைக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் இன்று ஆழமாக நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இடம் அணையா விளக்கண்ட முத்திரையோட பிரயாணித்து கொண்டிருக்கு. இந்த புத்தகம் வெளிநாடு இன்றைக்கு வெளியிடுற புத்தகத்திலும் இந்த இடம் எப்படி பெயரிட்டிருக்குன்னு சொன்னா அணையா விளக்கு என்ற இடம். எனவே இந்த இடத்திலிருந்தே நாங்கள் அணையா விளக்காக நாங்கள் இந்த இனப்படுகொலையின் ஆதாரங்களை முழுமையாக சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பணிகள் எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையிலே அதை தொடர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நானும் ஒரு முயற்சி இருக்கிறேன், நான் அது தொடர்பாக வருவேன். செம்மணியும் அம்மனங்களோட நான் ஒரு கட்டத்தில் வருவேன், அதிலும் ஒரு ஆதாரங்களோட வருவேன். எனவே நாங்கள் இன்றைக்கு இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்களை நாங்கள் உலக நாடுகள் ரீதியாக கொண்டு நாங்கள்
உலக நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். உலக நாடுன்ற பிரதிநிதி வந்து இதுல பூவை போடைக்க நான் ஆவணப்படுத்தினான். இதுல பூவை போட்டுட்டு போய் சொன்ன விஷயம் அடுத்த அவருடைய ஆட்சி ஒரே ஆழமான விஷயங்கள் நீங்கள பாத்தீங்களா தெரியும். சர்வதேச சமூகமும் எங்களுக்கு எந்த வகையிலே நீதியை தரும் என்ற கேள்விகளை கேட்டுள்ளதால் இந்த சர்வதேசம் வந்து இந்த இடத்துல மலரஞ்சு செலுத்திட்டு போனவுடைய இந்த சர்வதேச சமூகம் வந்து அதுல திரும்பி போக ஒழிக்கிட்டது. உங்களுக்கு தெரியும், இல்லை பல பேருக்கு தெரியும். அந்த சர்வதேச சமூகத்துக்கு வலிந்துதான் இங்க கொண்டு வந்தாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து ஓடி வந்த நாங்கள் இதுல கொண்டு வந்து அதில் வச்சு கொடுத்தாச்சு. இல்ல வந்து அவருக்கு போட்டுட்டு போயிட்டு அடுத்த விஷயத்த அங்க எப்படி ஆற்றினது ஊடகங்கள் வாயிலாக வந்த விஷயம். எனவே இந்த சர்வதேச சமூகம் எந்த அளவுக்கு இந்த இனத்துக்கு தீர்வை தரும் என்றதை நாங்கள் கேள்விகளாக இன்றைக்கும் வச்சிருக்கத்தான் போகிறோம். இது நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி கொண்டே கட்டி இப்ப நாங்கள் கையெழுத்தை காத்திருக்கிறோம். 1 லட்சம் மண் 2 லட்சம். நீங்க 1 லட்சத்தை கொடுத்தாலும் சரி 2 லட்சத்தை கொடுத்தாலும் சரி இன்றைக்கு சர்வதேச நாளைக்கு ஆரம்பிக்கின்ற 5ஆம் இதுல வந்து இலங்கை மறுதளிக்க போகுது இல்லைன்னு இப்ப சொல்லிட்டு இல்லை. நாங்கள் அதை சர்வதேச விசாரணை போக மாட்டோம், உள்ளக விசாரணையை மட்டும்தான் எங்களுக்குரியன்னு சொல்லியாச்சு. அப்ப நாங்கள் யார்கிட்டையும் நீதியை எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் தோண்டி அடுத்த மணியன் தோட்டத்தை தோண்ட வேண்டிய என்னோட மணியன் தோட்டத்துல கன்னியில இருந்து 96ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த குடும்பங்கள் அனைத்தும் மணியன் தோட்டத்திலே நிறுத்தப்பட்டு 15 நாள் 20 நாள் விசாரணைக்கு போனதான் குடும்பங்கள் உள்ளுக்கு விடப்பட்டது. அப்ப இப்ப நாங்கள் தோன்றது எல்லாமே இது அதான். இப்ப எங்களுக்கு தோன்ற உயிர்கள் உடல்கள் இந்த குழந்தை பிள்ளைக்குரிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லை எங்கள்கிட்ட. இன்னைக்கு நான் பலர்கிட்ட பேர் வருத்த கேட்டால் இல்லை. அவர்கிட்ட 5 இருக்கணும், இவர்கிட்ட 10 இருக்கணும். நீங்க கொல்லப்பட்டது 600 பேர், காணாமக்கப்பட்டது 600 பேர் சொன்னா 600 பேர் ஆறுகிட்ட பட்டியல் இருக்கு, யார்கிட்ட இல்லை. இனியாவத தயவு செய்து தேடுங்க. நீங்க கைதறிக்க போறீங்கன்னு சொன்னா கணிசமானாக்கள் காணாமக்கப்பட்டு எங்களோட பயணித்த பல பேர் இல்லை. ஆகவே இந்த ஆதாரங்கள், இந்த ஆவணங்கள், இந்த பேர் பட்டியல்கள் எவருடைய முழுமையா இல்லை. தயவு செய்து இதுல கரிசனை கொண்டு செயல்படுறவர்கள் இதை ஆதாரமாக தேடிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் கிருஷாந்தி தொடர்பான கருத்துரை வழங்குவார். 29 வருடங்களுக்கு முன்னர் காக்கூத்தா உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்கள் இந்த இடத்திலே நிலை கொண்டிருந்த சந்திரிகா அரசாங்கத்தினுடைய ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளால் வழிமறைக்கப்பட்டு மிக கொடூரமான முறையிலே வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு 29 வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் அவருடைய அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படாதது மட்டுமல்ல, அவரை தேடிச் சென்ற உறவினர்கள், அவரோடு சேர்ந்து இங்கே புதைக்கப்பட்டவர்கள், ஒட்டுமொத்தமான தமிழ் தேசத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எந்த நீதியும் இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் அந்த நீதிக்கான தேடலிலே இந்த 29ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் இந்த இடத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த சித்துப்பாத்தியிலே கட்டட பணிக்காக அகழ்வு கட்டப்பட்ட பொழுது வெளிவந்த மனித எச்சங்களை அடிப்படையாக வைத்து கிருபாகரன் அவர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இங்கே ஒரு அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டு 240 வரையான எலும்பு கூடுகள் வெளிவந்திருக்கின்றது. இந்த எலும்பு கூடுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இங்கே எனக்கு முன்னர் கருத்துரை வழங்கிய மயூரன் அவர்கள் சொன்ன கருத்து, கிருபாகரன் அவர்கள் சொன்னது, ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போன்று இது ஒரு மாபெரும் இனப்படுகொலைக்கான ஒரு சான்றாக இருக்கின்றது. இந்த சான்று பொருட்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த படுகொலைகளுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்ப போதிய அளவு சாட்சியங்கள் தமிழர்கள் மீது சிங்கள படைகள் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு கையிலே சான்று பொருட்களாக உயிர் வாழும் சாட்சியங்களாகவும் மிக பெருமளவு சாட்சியங்கள் இருக்கின்றன. இப்பொழுது தேவைப்படுவதெல்லாம் தமிழினம் ஒன்றுபட்டு ஒரே குரலிலே வலியுறுத்தி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். உள்ளக விசாரணை மூலம் ஒருபொழுதும் நீதி கிடைக்காது என்பதை தமிழர்கள் ஒருமித்த குரலிலே வெளிப்படுத்த வேண்டும். இங்கே முன்னாள் போராளி
குறிப்பாக 85ஆம் ஆண்டு கால பகுதியிலே இந்த கைதடி பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் என்று ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அவர் இங்கே தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டது போன்று இந்த ஆணையாளர் இந்த இடத்துக்கு வந்து சென்ற பிற்பாடு அவர் வெளியிட்ட கருத்துக்கள் என்பது உண்மையிலே தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற கருத்துக்களாக அமைந்திருக்கவில்லை. அவர் திரும்பிய பிற்பாடு, ஜெனீவாக்கு திரும்பிய பிற்பாடு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்பதும் தமிழர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கவில்லை. அதற்கு பிற்பாடு இப்பொழுது வரவிருக்கிற தீர்மானத்தை ஒட்டி ஒரு முன்னகல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த முன்னகலும் மீண்டும் இந்த இனப்படுகொலை செய்த அனுர அரசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதாகத்தான் கட்டியம் கூறி நிற்கின்றது. அதற்காக நாங்கள் இந்த போராட்டங்களிலே நாங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. எங்கே தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் விழிப்படைந்து, தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தெரிவு செய்த அரசியல் தலைவர்களும் மக்களும் இணைந்து ஒரே குரலிலே உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை, ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கூறல் விவகாரம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஊடாக ஒரு குற்றவியல் விசாரணைக்கு உடனடியாக பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கடமையிலிருந்து ஐநா தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த செயல்பாடு நடைபெறவில்லை. மாறாக அனுரகுமார திசாநாயக்க இந்த செம்மணி வழக்குகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய பிரதிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த விடயங்கள் உள்ளக விசாரணைகள் முடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனால் தான் ஐநா ஆணையாளருடைய அறிக்கையும் உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இதில் கடந்த காலங்களை நாங்கள் மறக்க வேண்டும் என்று விரும்பினால் எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு புள்ளியிலே சந்தித்து எல்லோரும் ஒன்றாக பயணிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு என்பது இந்த நடந்த இனப்படுகொலைக்கு உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை, உள்ளக விசாரணைக்குள் ஐநாவுக்குள் முடக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கூறல் விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மக்களால் இங்கே ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் சொன்னார், லட்சக்கணக்கில் கையொப்பங்கள் திரட்டப்படுகிறது என்று சொல்லி. உண்மையிலே இந்த கையொப்பங்கள் எங்களுக்கு பயன் தர போகிறதா இல்லையா என்பதை எது தீர்மானிக்க போகிறது என்று சொன்னால், அனுப்பப்படுகிற இந்த மகஜரின் இறுதியிலே, அந்த மகஜருக்கு இறுதியிலே மக்கள் பிரதிநிதிகளாக வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 19 பேரில் குறைந்தது 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற கட்சிகளுடைய தலைவர் செயலாளர்களும் கையொப்பமிட்டு அதோடு ஒரு இணைப்பாக இந்த கையொப்பங்கள் அனுப்பப்படுகிற பொழுது மாத்திரம்தான் அவை சர்வதேச சமூகத்தினால் தமிழ் மக்களுடைய கருத்தாக கொள்ளப்படும். இல்லை என்று சொன்னால் அந்த கையொப்பங்கள் ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் சொன்னது போன்று பயன் தருமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியைத்தான் ஏற்படுத்தும். ஆகவே அந்த முயற்சி, மக்களிடம் கையெழுத்து பெறுகின்ற முயற்சி ஒரு பெருமதியான முயற்சி. ஆனால் அந்த முயற்சிக்கு பொறுமதி சேர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற 19 பாராளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது 10 பேர் அந்த கடிதத்தின் முடிவிலே கையொப்பமிட வேண்டும். உள்ளக விசாரணையை நிராகரித்து மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்கூறல் விவகாரம் இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதனை குறிப்பிட்டு சர்வதேச ஐநா பாதுகாப்பு சபை ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அல்லது சர்வதேச விசாரணை ஒன்றுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக எழுதப்படுகிற அந்த கடிதத்திலே இந்த கையொப்பங்கள் இருந்தால் மாத்திரம்தான் இதற்கு ஒரு பெறுமதி இருக்கும். இல்லை என்று சொன்னால் என்ன நடைபெறும் என்பதற்கு ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் எழுப்பிய கேள்விதான் எல்லோருடைய மனங்களிலும் எழும். நான் ஏன் இதனை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், மக்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் 75 வருடங்களாக போராடி இருக்கிறோம், பயனில்லை. போருக்கு பின்னர் 15 வருடங்களாக போராடி இருக்கிறோம், பயனில்லை. அப்படி அல்ல. நாங்கள் சரியான கோரிக்கைகளை வைத்து போராடி இருக்கிறோமா? அந்த கோரிக்கைகளை சரியாக வைத்து போராடி இருக்கிறோம். ஆனால் அந்த கோரிக்கைகளை வைக்க வேண்டியவர்கள் வைக்க வேண்டிய இடங்களில் சரியாக வைத்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இன்று இந்த 1 லட்சமோ 1.5 லட்சம் கையெழுத்து பெறுகின்ற போராட்டம் ஒரு பெருமதியான போராட்டம். அந்த போராட்டம் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயத்தை தேடித்தர வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தாழ்மையான கருத்து, மக்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம், தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 19 பாராளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது அந்த 10 பேருடைய ஒப்பங்கள், பேரும் அவர்களுடைய பதவிகள், அவர்களுடைய முகவரிகள் ஓடு சேர்ந்து அவர்களுடைய ஒப்பங்களோடு கட்சியினுடைய தலைவர் செயலாளர்களுடைய ஒப்பங்களும் உள்ளடக்கப்பட்டு செல்ல வேண்டும். இன்று 1.5 லட்சம் கையொப்பங்கள் பெறப்படுகிறது.
கிட்டத்தட்ட 15,000 தாள்கள் அங்கே இருக்கும். 15,000 தாள்களிலே ஒவ்வொருவரும் 1000 தாள்களுக்கு பிற்பாடு கையொப்பங்களை இடுவதன் மூலம் நாங்கள் கையொப்பம் விட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களையும் எங்களுடைய மக்களையும் ஏமாற்றிக் கொள்வதில் எந்த பயனும் கிடையாது. ஆகவே ஒரு கடிதத்தை சர்வதேச சமூகம் எடுத்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அல்லது அந்த முடிவில் இருந்து விலத்தி செல்ல முடியாத ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அந்த அடிப்படையிலே என்னை பொறுத்தவரையிலே இந்த நினைவேந்தல்கள் என்பது வெறுமனே பூவை போட்டு விளக்கை கொளுத்தி விட்டு செல்வதற்கான நினைவேந்தல்கள் அல்ல. இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த தண்டனையானது ஒரு சர்வதேச நீதிமன்றம் ஊடாகவே அல்லது சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாகவே எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அதை நோக்கி நாங்கள் எல்லோரும் தெளிவாக பயணத்தை இனியாவது ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நோக்கத்தை அடைவதற்காக எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் செல்வி திரு சாந்தி குமாரசாமியும் அவருடைய தாயார், அவருடைய தம்பியார், ஆய்வு வீட்டுக்காரர் உட்பட ஒன்று புதைக்கப்பட்டு 29 ஆண்டுகள் கடந்த நிலைமையிலும் நாங்கள் அந்த நினைவேந்தலை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். வருடம் இந்த இடத்திலே நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல அது இன்றைக்கு செம்மணி என்பது மிகப்பெரிய அளவிலே ஏறக்குறைய 240 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதனால் இன்னமும் பிரபலமாகி செம்மணியை நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தமிழ்நாடு படுகொலையினுடைய வரலாறு நீண்டு கொண்டு செல்கிறது. இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து படுகொலைகள் ஆரம்பித்திருந்தாலும் 58, 77, 83 இருந்த படுகொலைகள் முள்ளிவாய்க்காலிலே பல 10,000 கணக்கிலே படுகொலைகளாக மாறியதை தொடர்ந்துதான் இன்றைக்கு படுகொலைகள் நிறுத்தப்படவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இனப்படுகொலை என்பது வெறுமனே மனித உயிர்களை கொள்வது மாத்திரமல்ல, அவர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது, அவர்களை கட்டாயமாக இனமாற்றம் மதமாற்றம் செய்வது போன்ற பல அம்சங்களை 1948ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை அந்த சரத்து தெளிவுபடுத்தியிருக்கும். அவை எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்காவிட்டால் இனத்துக்கு எதிர்காலம் இல்லை. இந்த அடிப்படையிலே தான் இனப்படுகொலை என்பதை இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது அல்ல. இது பல 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட 1983 3000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வெளிக்கடை வெஞ்சரை போன்ற இடத்திலே 53 தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட நேரத்திலே இந்திய பாராளுமன்றத்திலே 2 அவைகள், ராஜ்யசபா, லோக்சபா, ராஜ்யசபாவிலே மாநிலங்கள் அவை என்று சொல்வார்கள். அதிலே ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்திய பிரதமர் 83ஆம் ஆண்டு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தமிழின படுகொலை நடைபெற்றது தமிழின படுகொலை என்பதை சொல்லி 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பி பிரச்சாரங்களை மேற்கொண்டது. அவை இனப்படுகொலை வரலாறு நீண்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கான அடக்குமுறைகள் நீண்டு கொண்டிருக்கின்றன. இப்பொழுதுதான் ஒரு சில தரப்புகள் ஏற்றுக்கொண்டாலும் கூட வடக்கு மாகாண சபையிலே இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னரும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். 2015 அந்த தீர்மானத்தை பற்றி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உட்பட இந்தியாவினுடைய சட்டசபையிலே அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் குறிப்பிட்டிருந்த கூட எங்களவர்களுக்கு கண் திறக்க நான் சென்றிருக்கிறேன். அதை இவ்வாறு நாங்கள் தமிழர்கள் ஒருமித்த குரலிலே எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சிவராஜா கைத்திரர் குறிப்பிட்டது போல நாங்கள் கேட்பதிலே தான் தங்கியிருக்கிறோம். நாங்களே கேட்காமல் விட்டால் அதை அவர்கள் தருவார்களா, கேட்டாலும் தருவார்களா என்று கேட்டபொழுது இனப்படுகொலை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது இவ்வாறு கேட்டார்கள். இப்பொழுது என்ன சொல்கிறார்? இது மாத்திரமல்ல, இனப்படுகொலை தீர்மானம் மாகாண சபையினுடைய பதவிக்காலம் முடிந்த காலகட்டத்திலே செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி, செப்டம்பர் 28ஆம் தேதியுடன் மாகாண சபையினுடைய பதவிக்காலம் முடிந்தது. 2018ஆம் ஆண்டிலே
ஒரு இனப்படுகொலைக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு, பொதுஜன வாக்கெடுப்பு, வெளிநாட்டு தமிழர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாக்கெடுப்பு நடத்தி தமிழ் மக்களுடைய தீர்மானம் என்ன என்று தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே எங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு பின்னர் என்ன அடுத்த கட்டம்? ஒரு குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டிலே கொண்டு போய் தண்டிப்பதாக இருந்தால் தனிப்பட்டவர்களை தான் தண்டிக்க முடியும், அரசாங்கத்தை தண்டிக்க முடியாது. அதுக்குத்தான் நாங்கள் கேட்கின்றோம், ICJ, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கான நீதி தீர்ப்பாயம் போல அது நாடுகளைத்தான் அங்கே விசாரிக்க முடியும். ஒரு நாடுதான் அங்கே வழக்கை கொண்டு செல்ல முடியும். அது இவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகளை பன்முகப்படுத்தப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு செல்வதற்கு ரோம் உடன்படிக்கையில் இலங்கை கையெழுத்திடவில்லை. ஆகவே பாதுகாப்பு சபை ஊடாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அதை பாதுகாப்பு சபையிலே சில நாடுகள் வீட்டோ பெற்றால் ரத்த அதிகாரத்தை பாவித்தால் எதையும் செய்ய முடியாது. அவை இவ்வாறான சூழ்நிலை நெருக்கடிகளுக்கு மத்தியிலே தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை பார்த்து எங்களுக்கு ஒரு ரெமடியல் ஜஸ்டிஸ், ஒரு ஈடுசை நீதி ஒன்று கிடைக்க வேண்டும். இவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டது பின்னர் நாங்கள் வெறுமனே இதைத்தான் கையேற்றி கொண்டிருக்க முடியாது. அது எங்களுடைய மக்களுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்பட வேண்டும். அதே போல இங்கே எங்களுடைய ராஜ்யத்தை, தமிழுடைய ராஜ்யத்தை போர்த்துகீசர் இல்லாத ஆங்கிலேயர்களுக்கு முன்னர் இருந்த ராஜ்யங்களை எங்களுடைய சமத்துவம் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அந்த அடிப்படையிலே எங்களுடைய அந்த மக்களுக்கான சரியான குடி உரிமை என்பது வழங்கப்படாத சூழ்நிலையிலே அதே போல அதை வழங்குகின்ற பட்டியலிலே இலங்கையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமையை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அவை எங்களை பொறுத்தவரையிலே சர்வதேசத்திலே எவ்வளவோ விடயங்கள் 2015ஆம் ஆண்டு 30 என்ற தீர்மானம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பொழுது அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலர், திரு சுமந்திரன் உட்பட, நாகராயணன் உட்பட பலர், ஏன் நானப்பொழுது இருந்த டெலோ இயக்கத்தினுடைய தலைவர் செல்வ வடக்கலான் உட்பட நின்ற பொழுது நாங்கள் கொஞ்சம் பேர், திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன், அனந்தி சசர் போன்ற நாங்கள் நின்று ஒரு உள்நாட்டு விசாரணை ஒருபோதும் இலங்கையிலே சரியாக நடக்காது, இது மோசடி என்பதை 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னோம். இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? இப்பொழுது தயாராக இல்லை. ஆக இவ்வாறான சூழ்நிலைகளிலே நாங்கள் கேட்டு பிரயோசனம் இல்லை என்றதல்ல, நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். இந்த இனப்படுகொலைக்காக 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கான நீதியை நாங்கள் சர்வதேச மன்றிலே கோருவதை நோக்காக கொண்டுதான் எங்களுடைய போராட்டத்தை முன்னகர்த்தி செல்ல வேண்டும். அதே போல இந்த நினைவேந்தர்கள் இதெல்லாம் மக்களை ஒன்று திரட்டுவதற்கும் கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்குவதற்கும் வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த கொல்லப்பட்ட செல்வி கிருசாந்தி குமாரசாமி அவர்கள், அதே போல தாயார், தம்பியார், அயல் வீட்டுக்காரர் உட்பட இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் இந்த இனவிடுதலை போரிலே கொல்லப்பட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய அந்த அஞ்சலியை சேர்த்து இவ்வாறான நினைவேந்தல் தொடர வேண்டும் என்று கூறி என்னுடைய கருத்தை நிறைவு செய்து நன்றி. அடுத்ததாக கிருசாந்தி அவர்களின் 29வது நினைவு நாளை இட்டு நினைவு பாடல் ஒன்று ஜேர்மன் கவிமகன் அவர்களின் வரிகளில் ஈழத்து கவிஞர்களின் உருவாக்கத்தில் கிருசாந்தி உருவாக்கத்தில் வெளியிடப்பட்ட ஒளி நாடா என்று 3 நிமிடம் வெளியிடப்படும்.
எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான ஒரு சர்வதேச நீதியை வேண்டுகின்ற ஒரு தேசிய இனமாக எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் அடுத்த சந்ததிக்கும் கடைக்கோடி வரை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு காலத்தின் தேவை. ஒரு 3 தசாப்த காலங்களாக எங்கள் மீது கட்டமைக்கப்பட்டு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் தமிழ் தேசத்திற்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அநீதிகளுக்கான சர்வதேச நீதிக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்திலே நிச்சயமாக இந்த விடயங்கள் அடிமக்கள் வரை அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேண்டியது காலத்தின் தேவை. அந்த போராட்டங்கள் அப்பொழுதுதான் ஒரு வெற்றியை அடையும். அந்த வகையில் அதை சாத்தியப்படுத்தும் வகையிலே பல்வேறுபட்ட செயற்பாடுகள் பல்வேறுபட்டவர்களாலே அரங்கேற்றப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அதில் ஒரு முயற்சி தான் இந்த வாசலிலே கிரிசாந்தி செம்மணி தொடர்பான கவிதைகள். இந்த கவிதைகளையும் நாங்கள் ஒரு போராட்ட வடிவமாகத்தான் எங்கள் அடுத்த சந்ததிக்கு எங்கள் செய்திகளை, எங்கள் துயரங்களை, எங்கள் வலிகளை கடத்துகின்ற ஒரு கருவியாகத்தான் இந்த கவிதை நூலையும் நாங்கள் பார்க்கின்றோம். இதை இப்பொழுது பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் அனைவருக்கும் இந்த கவிதைகள் ஊடாகவாவது நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுவும் ஒரு போராட்டத்தின் ஒரு வடிவமாக உருப்பெற்றிருக்கின்றது. ஆகவே அனைவரிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த விடயங்களை எவ்வாறாவது எங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் ஒரு மக்கள் திரட்சி இங்கே உருவாகும். எங்கள் கோரிக்கைகள், எங்கள் அபிலாசைகள் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அவ்வாறு நாங்கள் பயணிப்போம். இங்க நாங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது, இந்த செம்மணி தொடர்பாக வந்த கவிதைகளை இந்த களத்திலேயே இளையவர்களால் வாசிக்க பண்றதும் ஒரு முயற்சியாக இருக்கிறது. நான் இந்த ஒரு அறிமுகத்துடன் இந்த கவிதை நூலை
வெளியிடுறதுக்கான ஒரு அறிமுகத்தினை நான் முதலாவதாக வாசிக்கலாம் என்றிருக்கிறேன். வாசலிலே திருச்சாந்தி. யாழ்ப்பாணத்து வழிகள் யாவும் போர்க்காலத்து படை நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை. போர்க்கால வியூகங்களின் ஒரு பகுதியாக காணப்பட்டவை. சில சமயம் வெளிகளே கவசம், சில சமயம் வெளிகளே பொறிகள். ராணிகளையும் விமானங்களையும் வைத்திருந்த அரச தரப்பு வெளிகளை எப்பொழுதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயற்சிக்கும். ஆனாலும் அது இலகுவானதாக இருந்ததில்லை. மறைப்பில்லாத வழிகளில் சிந்தப்பட்ட குருதியை, படிந்த சாம்பலை, புதைந்த ரவை கோதுகளை பருவமழை கழுவி சென்றிருக்கலாம். ஆனால் பெரும்பாலான வழிகள் போர்க்காலத்தின் நினைவுகளாய், காயங்களாய், மரணங்களால், புதிர்களால், மர்மங்களால், இன்னமும் வெளியில் வராத ரகசியங்கள் நிரப்பப்பட்டவை. தோற்றப்படவில்லையாத தாய்மாரின் துக்கத்தால், கண்ணீரால் நிரப்பப்பட்டவை. அவற்றிற்குள் ஒன்றுதான் செம்மணி. அதன் ஒரு பகுதி பருவகால கடலேறி பயிர் பச்சை வளராத தரவை. இன்னொரு புறம் வயல்வெளி, நடுவே அனாதை போல செல்லும் கண்டினி. உப்பும் ஊரியும் விளையும் பருவகால கடலில் ஏறியும் வயல்வெளிகளில் இருந்து குடிமனை தொடரில் உள்ளது. ஒரு குறுகிய இடைவெளிக்கு 2 சுடுகாடுகள் அங்கே உண்டு. யாழ் நகரத்திற்கும் தென்மராட்சிக்கும் இடையிலான கழுத்து பகுதியில் அமைந்திருக்கும் அதன் புவியியல் அமைவிடம் தான் இன்று அது பெற்றிருக்கும் அரசியல் கவன குவிப்புக்கு காரணம். யாழ் நகர பகுதியின் ஏறக்குறைய தலைவாசல் பகுதியில் அது அமைந்திருக்கின்றது. நகரத்தின் நுழைவாயில் என்பதால் அதற்கு ஒரு கேந்திர முக்கியத்துவம் உண்டு. எனவே யாழ் நகர பகுதியின் கழுத்தை இருக்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் அங்கே சோதனை சாவடிகளை பேணுவார்கள். அதன் அமைவிடம் காரணமாக செம்மணி வழிக்கு ஒரு படைத்துறை கேந்திர முக்கியத்துவம் உண்டு. அது மட்டுமல்ல, அது பெருமளவுக்கு ஆளரவம் குறைந்த ஒரு வழி. ஊரடங்கு சட்டத்தின் மூலம் கண்டி வீதியின் போக்குவரத்தை நிறுத்தினால் அங்கே பார்வையாளர்கள், சாட்சிகள் இருக்க மாட்டார்கள். இதுதான் இந்த புதைகுழியாக மாற ஒரு காரணம். கிருசாந்திக்கு முன்பு வரை செம்மணி ஒரு புவியியல் பதம். கிருசாந்திக்கு பிறகு அது ஒரு அரசியல் பதம். முள்ளிவாய்க்காலை போல அங்குள்ள வயல்வெளிகளில் விளைந்த ஒரு நெல்லினத்தின் பெயர்தான் செம்மணி என்றும் ஒரு தகவல் உண்டு. இப்பொழுது பாவனையில் இல்லாத ஒரு நெல்லினம் விளைந்த வழியில் போர்க்காலத்தில் விளைந்தது. செம்மணிக்குள் தமிழர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்ற தகவலை முதலில் வெளியே சொன்னது அரச படைத்திறப்பை சேர்ந்த லான்ஸ் கோப்ரல் சோமரத்னதான். கிருசாந்தி குமாரசுவாமியின் வழக்கில் தன் மேலதிகாரிகள் தன்னை பலியிட்டு விட்டார்கள் என்ற கோபத்தில் அவர் தன் சார்ந்த படை கட்டமைப்பை காட்டிக் கொடுத்தார். அங்கிருந்துதான் செம்மணிக்குள் 100கணக்கானவர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ரகசியம் வெளியே வந்தது. அதை இன்னொரு விதமாக சொன்னால், அமைதியுறாத கிருசாந்தியின் ஆன்மா புதைக்கப்பட்ட உண்மையை வெளியே கொண்டு வந்தது என்று சொல்லலாம். அது திருமதி சந்திரிகாவின் ஆட்சி காலம். சமாதான தேவதையாக வேடம் பூண்டு அவர் ஆட்சிக்கு வந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் குடாநாட்டுக்கான சமரில் படைத்தரப்பு முதல் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வெற்றியை பெற்றது. அந்த வெற்றியை சந்திரிகாவின் மாமனார் ரத்வத்த தங்கத்தட்டில் வைத்து சந்திரிகாவுக்கு பரிசளித்தார். அதாவது வேறொரு நாட்டை வெற்றி கொண்டு அந்த வெற்றி செய்தியை பரிசளிப்பதைப் போல மாமனும் மருமகளும் அதை வெற்றியாக கொண்டாடி இருக்கலாம். ஆனால் அந்த வெற்றி பிரகடனம் நிகழ்வானது ஒரு விதத்தில் உபயோகபூர்வமாக இந்த தீவில் 2 நாடுகள் இருக்கின்றது என்பதை ஒப்புக்கொண்டது. வெற்றி கொள்ளப்பட்ட யாழ்ப்பாணத்தை சந்திரிகா அமைதி நகரமாக பெயரிட்டார். ஆனால் அது அமைதி நகரமாக இருக்கவில்லை. அந்த வெற்றி முழுமையற்றது என்பதை விடுதலை புலிகள் இயக்கம் பின்னர் நிரூபித்தது. தொடர்ச்சியாக படைத்தரப்பின் மீது தாக்குதல்கள் அதிகரித்த பொழுது அவற்றை எதிர்கொள்ள முடியாத சந்திரிகாவின் அரசாங்கம் பொதுமக்களை பழிவாங்க தொடங்கியது. கைது மற்றும் காணாமல் போதல்கள் தொடங்கின. இவ்வாறு காணாமல் போனவர்களை புதைத்த இடங்களில் ஒன்றாகவே செம்மணி இப்போது பார்க்கப்படுகின்றது. அதை வெளியே கொண்டு வந்தது கிருசாந்தியின் வழக்கு. கிருசாந்தி படித்தது யாழ்ப்பாணத்தின் முன்னணி புரட்டஸ்தாந்து மகளிர் கல்லூரியில். அவர் படித்த நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய உறவினர்கள் செல்வாக்கு மிக்க பொறுப்புகளில் இருந்தார்கள். எனவே அவருடைய விவகாரம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது. அவருடைய குடும்ப பின்னணியும் ஒரு காரணம். அதைவிட சந்திரிகா தன்னை சமாதான தேவதையாக நிரூபிப்பதற்கும், குறிப்பாக உள்நாட்டு நீதியின் நம்பகத்தன்மையை வெளியுலகுக்கு நிரூபிப்பதற்கும் கிருசாந்தியின் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அவ்வாறு தண்டிக்கப்பட்ட சோமரத்ன அரசாங்கத்துக்கு எதிராக வழங்கிய வாக்குமூலத்தில் இருந்துதான் செம்மணிக்குள் மனித புதைகுழி இருப்பது தெரிய வந்தது. எனவே செம்மணி முதலில் வெளிவந்ததற்கு காரணம் கிருசாந்தியின் வழக்கு. அதில் துணிந்து போராடிய அவருடைய உறவினர்கள், அரசியல்வாதிகள். இப்படி பார்த்தால்
செம்மணிக்குள் புதைகுழி இருப்பதை முதலில் வெளியே கொண்டு வந்தது அவர்களுடைய உழைப்புத்தான். இது முதலாவது சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பமும் எதிர்பாராமல் கிடைத்த ஒன்றுதான். சிந்துபாத்தி மயானத்தின் மின்தகன மேடை அமைப்பதற்காக நிலத்தை அகழ்ந்த பொழுது எலும்புக்கூடுகள் வெளிப்பட்டன. 29 ஆண்டுகளாக புதைக்கப்பட்டிருந்த உண்மை மீண்டும் வெளிவரத் தொடங்கியது. எனவே தொகுத்து பார்த்தால் செம்மணி ஒரு புதைகுழி மட்டுமல்ல, தமிழ் அரசியலில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் ஒரு அரசியல் வழியாகவும் காணப்படுகின்றது. தனக்கு மட்டுமல்ல, தன்னோடு சேர்த்து புதைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்குமான நீதியை கிருசாந்தியின் ஆன்மா அமைதி உறாது இந்த வெளியெங்கும் அலைந்து திரிகின்றது. கிருசாந்தி கொல்லப்பட்ட பின் முதலாவது செம்மணி தொகுப்பு 1998 வெளிவந்தது. இப்பொழுது இரண்டாவது தொகுப்பு 27 ஆண்டுகளின் பின்னர் வெளிவருகின்றது. இங்குள்ள தொடர்ச்சி என்னவென்றால் 29 ஆண்டுகளுக்கு பிறகும் அமைதி உறாத கிருஷாந்தியின் ஆன்மா மீண்டும் மீண்டும் செம்மணியை ஒரு பாடுபொருளாக வைத்திருக்கின்றது. செம்மணி வழி மீண்டும் மீண்டும் தமிழ் அரசியலின் புதிய வாய்ப்புகளை திறந்து கொண்டே இருக்கின்றது. சிதைத்துக் கொல்லப்பட்ட கிருஷாந்தியின் அமைதி உறா ஆன்மா அவளை கொன்றவர்களை விடாது துரத்தி கொண்டே இருக்கின்றது. வாசலில் நிற்கின்றாள் கிருஷாந்தி. செம்மணி வெளியலாமாகி, கைதடி வெளியலாமாகி. அடுத்ததாக இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்ற கவிதைகள் ஒவ்வொன்றாக இங்கே வந்திருக்கின்றவர்களால் இந்த களத்திலே வாசிக்கப்படும். அதற்கு முதலாவதாக இந்த புத்தகத்தினுடைய முதலாவது பிரதியினை எங்களுடைய கிருஷாந்தி அக்காவினுடைய உறவினர்களுக்கு நாங்கள் வழங்கி வைக்க இருக்கின்றோம். கருவறையில் இருந்து புதைகுழிக்கு எழுதி தள்ளி சென்றுள்ளார் புதுவை இரத்தினதுரை. கொள்ளி எடுத்து வச்சு கொப்பன்ற கையாலை என்ற ராசாவுக்கு குடமுடைச்சு போடலையே. கொள்ளி எடுத்து வச்சு கொப்பன்ற கையாலை என்ற ராசாவுக்கு குடமுடைச்சு போடலையே. அள்ளி பொடி எடுத்த அப்பன்ற கையாலை என்ற ராசாத்திக்கு அந்திரட்டி செய்யலையே. அள்ளி பொடி எடுத்து அப்பன்ற கையாலை என்ற ராசாத்திக்கு அந்திரட்டி செய்யலையே. போக்கருந்து போவாரே, புதைத்த இடத்தையாவது சொல்லுங்களே. போக்கருந்து போவாரே, புதைத்த இடத்தையாவது சொல்லுங்களே. எம் முலை ஊறிய அமுதத்தால் பலமூறிய எலும்புகளையாவது பார்த்தார எந்த இடம் என காட்ட இயலும் என சொன்னானே ஒரு பாவி. எந்த இடம் என காட்ட இயலும் என சொன்னானே ஒரு பாவி. அவனை ஏனெனினும் அழைத்து வரவில்லை. சுமத்த வயிறு எரியும் நெருப்பு அவரை சும்மா விடாது. சுமந்த வயிறு எரியும் நெருப்பு அவரை சும்மா விடாது, தொடர்ந்து விரட்டும். அஞ்ஞாத வாசத்திற்கும் தர்மம், அஞ்ஞாத வாசத்துக்கு இருக்கும் தர்மம் நாளை ஊர் திரும்பி குருசேத்திரத்தில் அதர்மத்தை சந்திக்கும். அஞ்ஞாத வாசத்துக்கு இருக்கும் தர்மம் நாளை ஊர் திரும்பி குருசேத்திரத்தில் அதர்மத்தை சந்திக்கும். அது வரைக்கும் ஒப்புக்கு ஊர் கூடி ஒப்பாரி வைத்து நெஞ்சு அடிக்கும். அதுவரைக்கும் ஒப்புக்கு ஊர் கூடி ஒப்பாரி வைத்து நெஞ்சு அடிக்கும். பின் எல்லாம் மறந்து தேரிழுக்க போகும் பூ கொண்டு வரும் புஷ்பக விமானம் ஒன்று. பின் எல்லாம் மறந்து தேர் இழுக்க போகும் பூ கொண்டு வரும் எங்கள் நிலத்துக்கு புஷ்பக விமானம் ஒன்று. எம் பிள்ளைகளின் புதை குளிமேற் பறந்து மலர் தூவி ஏகும். எம் பிள்ளைகளின் புதை குளிமேற் பறந்து நல்லூரில் மலர் தூவி ஏகும். வெள்ளுடுப்புக்காரர் விழாவெடுக்க செம்மணியில் நினைவுக்கள் நட்டு வாக்கு பொறுக்கிகளே திரை நீக்கமும் செய்வர். வெள்ளுடுப்புக்காரர் விழாவெடுக்க செம்மணியில் நினைவுக்கள் நட்டு வாக்கு பொறுக்கிகளாய் திரை நீக்கமும் செய்வர்.
எமக்கே முதல் மரியாதை என அழைத்து முன் வரிசை அமர்த்தி முழங்குவர். எமக்கே முதல் மரியாதை என அழைத்து முன் வரிசை அமர்த்தி முழங்குவர். கேட்கும் விதி என்றாகும், கேட்கும் விதி என்று ஆகும். அதன் பிறகு வருவது இரண்டாவது மாரிகாலம். அதன் பிறகு வருவது இரண்டாவது மாரிகாலம். ஊர் வெள்ளமோடி நிரப்பும் உப்பு தரவை உள்ளே, ஊர் வெள்ளமோடி நிரப்பும் உப்பு தரவை உள்ளே பிள்ளைகளின் பொன்மேனி உக்கி எருவாகி, எங்கள் பிள்ளைகளின் பொன்மேனி உக்கி எருவாகி வெளியே வெள்ளெருக்கும் கள்ளியும் பேர்விடும். எங்கள் பிள்ளைகளின் மேனி உக்கி எருவாகி வெளியே வெள்ளெருக்கும் கள்ளியும் பேர்விடும். அப்போது கட்டளைக்கு பணிந்து சால்வை எடுத்து கக்கத்தில் வைத்தபடி 8 மணிக்குள்ளே அடங்குமும் அயல் வயல். விடிந்ததும் காவல் அரணுக்கு ஒரு புன்னகை உதிர்த்து, விடிந்ததும் காவல் அரணுக்கு ஒரு புன்னகை உதிர்த்து கையசைத்து போவர் தமிழர் பிள்ளைகள். காலால் உதைத்து நிலம் விளந்து உதைகுழி இருந்து வெளிவருக. காலால் உதைத்து நிலம் விளந்து உதைகுழி இருந்து வெளிவருக. பொய் அமைதி குலைத்து போக சாம பொழுதில் ஓலக்குரல் எடுத்து பாடுக. பொய் அமைதி குலைத்து போக சாம பொழுதில் ஓலக்குரல் எடுத்து பாடுக. செம்மணி வீதியில் உத்தியோகப்பற்ற ஊரடங்கொன்றை பிரகடனம் செய்க. செம்மணி வீதியில் உத்தியோகப்பற்ற ஊரடங்கொன்றை பிரகடனம் செய்க. வருவோர் போவோர் எவரெனினும் வழி மறித்து குருதி வழிய மூக்குடைத்து பொருதுக. வருவோர் போவோர் எவரெனினும் வழிமறித்து குருதி வழிய மூக்குடைத்து பொருதுக. பேயடிப்பதாய் ஊர் பேசி பதறட்டும், பேயடிப்பதாய் ஊர் பேசி பதறட்டும். இது பேசாதிருக்கும் ஊருக்கு பொருத்தமான தண்டனை. இது பேசாதிருக்கும் ஊருக்கு பொருத்தமான தண்டனை. அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கருத்துரை வழங்குகிறார். சிங்கள இனவழிக்காரர்களால் பறிக்கப்பட்ட கிருஷாந்தியினுடைய 17வது ஆண்டை நினைவு கொண்டிருந்த இந்த நாள், இந்த நிகழ்வினுடைய தலைவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, இங்கு வருகின்றிருக்கின்ற உறவியலாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எனவே சகோதரி கிருஷாந்தியினுடைய பாதங்களை பணிந்து இந்த மண்ணிலே இப்பொழுதும் பேசுபொருளாக இருக்கின்ற நூற்றுக்கணக்கான எங்களுடைய சகோதரருடைய இளம்புக்கூடுகளின் சாட்சியாக இந்த மண்ணிலே நீங்கள் ஒன்று கூடியிருப்பது ஒரு காலத்தின் தேவையாக கடமையாக மாறியிருக்கிறது. மிக முக்கியமாக ஒரு பாடசாலை சிறுமியாக தன்னுடைய உயர்கல்விக்கான உயர்தர பரீட்சையை எழுதுவதற்கான ஆயத்தங்களோடு நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்திலே சகோதரி கிருஷாந்தி மிக விரும்பாப்போடும் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையோடும் இந்த இனம் பற்றிய இருவோடு எண்ணத்தோடும் அவருடைய மனதில் இருந்த தைரியத்தோடும் இந்த பாதையால் நடந்து தான் படித்த பாடசாலை சுண்டுக்குடி மகளிர் கல்லூரிக்கு சென்று திரும்பிய போது அந்த 11.5 மணி அளவில் இதே இடத்தில் அவர் ஈர்த்து வைக்கப்பட்டிருப்பதாக தாய்க்கு கிடைத்த தகவலும், அதற்கு பின்னர் அவர் காணாமல் போனதும், அவருடைய தாயார், சகோதரன் பிரணவன், அயல் வீட்டுக்காரர் என்று பலருடைய மரணங்களும் இன்று வரை எங்களை துரத்தி கொண்டே இருக்கின்றன. நாங்கள் பேசுகின்ற நிலம், எங்களுடைய கால்கள் பாதங்கள் பதித்திருக்கின்ற நிலம், ஒவ்வொருவருடைய எலும்பு துண்டங்களும் எங்களை முத்தமிட்டுக் கொண்டிருக்க நாங்கள் இந்த மண்ணிலே வரலாறு பற்றி, எங்களுடைய மக்கள் பற்றி, எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பற்றி பேசுகிறோம். கிருஷாந்தி என்கின்ற அந்த சகோதரியினுடைய மரணம் அவருடைய வாழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், இந்த மண்ணிலே நடைபெற்ற மிகப்பெரும் இன அழிப்பு நடவடிக்கைக்கு சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்ட வெளிப்படையான இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு கிருஷாந்தியினுடைய மரணம்தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது. இன்றும் கூட கண்டெடுக்கப்படுகின்ற பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இழுக்கவத்த நிலையில் அல்லது கட்டி பிடித்த நிலையில் எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள், மண்டையூட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தாக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம்.
இதையெல்லாம் இன்னும் ஒரு பூரணப்படுத்தப்படாத எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகளோடு இருப்பதை அவதானிக்க முடிகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணாமியினுடைய மரணமும் அவருடைய அந்த ஆத்மா பிரிவும் எங்களுக்கான விடுதலை பாதையிலே ஒரு மைல்கல். அவருடைய ஆத்மா மிக வேதனைப்பட்டு இந்த மனிதர் இருந்து பிரிந்திருந்தாலும் சாந்தி பெற வேண்டும் என்பது இன்றைய இந்த நாடுகளாவது எங்களால் முன்னெடுக்கப்பட்டிருப்பது ஒரு வகையில் நல்லது. அந்த வகையில் அவருடைய இந்த ஆத்மாவினுடைய இந்த தொடர் நடவடிக்கையிலே அவரோடும் அவருக்கு பிற்பாடும் இந்த மனிதர் கொல்லப்பட்ட அவருக்கு முற்பாடும் கொல்லப்பட்ட பல பேருடைய ஆத்மாக்கள் எங்களுடைய தேசிய விடுதலையிலே தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை பயணத்திலே ஒரு பாதையை திறக்கும். அந்த பாதைக்கான ஒரு களமாக ஒரு காரணமாக இந்த நாட்கள் அமையும். இந்த காரணத்துக்கான இடத்தை தெரிவு செய்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. அடுத்ததாக அணையாவளுக்கு சார்பாக வைத்தியர் விஜயசீலன் அவர்கள் நினைவிலை வழங்க 1996 இதே நாளில் ஏறத்தாழ இதே நேரத்தில் ஒரு பாடசாலை சிறுமி இதே இடத்தில் சொல்லனா துன்பங்கள் துயரங்களுக்கு ஆட்பட இருப்பது தெரியாமல் அவரால் தடுத்து வைக்கப்படுகிறார். இந்த நேரத்தில் அவருக்கு நிகழ்ந்த கொடுமைகளை அந்த புத்தகங்கள் தொடர்பில் வாசிக்கின்ற பொழுது இந்த மண்ணில் எத்தனையோ விதமான படுகொலைகள், எத்தனையோ விதமான சித்திரவதைகள், பல்வேறு வழிகளிலான இனவழிப்பு முறைகள் அத்தனையும் நடந்தேறின. அதில் உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் பாடசாலை சீருடை அணிந்திருந்தால் அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமை என்று அவரது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நினைக்கின்ற ஒரு காலம் இருந்தது. பாடசாலை சிறுவர்களுக்கு ஏதும் ஆகாது என்று எல்லோரும் எண்ணிய காலத்தில் பாடசாலைகள் மீதும் விமான தாக்குதல், செல் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதும் இந்த மண்ணில் தான். ஆலயங்கள் மீது நிகழ்த்தப்பட்டதும் இந்த மண்ணில் தான். வைத்தியசாலைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதும் இந்த மண்ணில் தான். இந்த சொல்லோனா துயரங்களில் கிருஷாந்தி அக்காவினுடைய மரணம், அவர் பட்ட வேதனைகளை வாசிக்கின்ற பொழுது உண்மையில் தமிழனாக ஏன் பிறந்தோம் என்று ஒரு கேள்விதான் எங்கள் வருகிறது. ஃப்ரீ டு கில் அல்லது லைசன்ஸ் டு கில் என்ற அடிப்படையிலே இந்த தமிழர்களை அளித்தால் கேட்பதற்கு யாரும் வரமாட்டார்கள். நீங்கள் செய்வதை செய்யலாம் என்று ஒரு கட்டவிழ்த்த அந்த காட்டு மிருகங்களால் நிகழ்த்தப்பட்ட அந்த படுகொலை, நாங்கள் தமிழர்கள் நடுகள் மரபினர்கள், நாங்கள் வழிபடும் காவல் தெய்வங்கள், எங்கள் வழிபாட்டு முறைகள் அத்தனையும் எங்கள் பாரம்பரியத்தில் இருந்து வந்து எங்களுக்கு முன்தோன்றிய ஏதோ ஒரு வழியில் இந்த மக்களுக்கு பல செய்திகளை சொல்லு சென்றவர்கள் காலங்காலமாக கடவுள்களாக இருந்து வந்தார்கள். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு எமது இனத்தில் மரணித்த அந்த சிறுமி இன்று ஒரு வழியில் வந்து இந்த இனத்திற்கு நிகழ்ந்த துயரத்திற்கு ஒரு சாட்சியாக, இந்த இனத்திற்கு ஒரு நீதி வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு தெய்வமாக வந்துள்ளார். இந்த மண்ணில் அவரை கொற்றவை, அவரை நாச்சியார், அவர் ஒரு பெண் தெய்வமாக தமிழ் மக்கள் மத்தியில் உயிர்ப்புடன் இருப்பார். அதே போல இந்த மண்ணிற்காக உயிர் சிந்திய எத்தனையோ உயிர்கள், இந்த மண்ணிற்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்றதற்காக இறந்த அவர்களின் ஆத்மா சரியான முறையில் இந்த தமிழ் மக்களுக்கான விடியலை நோக்கி வழிநடத்தும்.
அவர்கள் துணை என்றும் இருக்கும். இவனை இந்த நேரத்தில் கிருஷாந்தி அக்கா அவர்கள் அவருடன் ஏனைய வழியில் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்கள் நீதியை கேட்க தொடங்கியுள்ளனர். இது கேட்க வேண்டியவர்களின் செவிகளை சென்றடையும் என்று நினைக்கிறோம். இவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அத்தனை பேரும் கோரி வருகிறோம். இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் நன்றி. இவ்வாறான நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அந்தந்த காலப்பகுதியில் அந்தந்த இடங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளுடன் நிறைவு செய்கிறேன்.